3-in-1 senior living apartment. 1. Senior citizen kana perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப்ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. தாவேக்கால அதிரடி மாற்றங்கள் நடக்க போறதா தகவல் வந்திருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, திரு விஜய் அவர்களோட நேரடி கட்டுப்பாட்டுல புதிய நிர்வாகிகள், அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்களை புதுசா நியமிக்க போறதா தகவல் வந்திருக்கு. உங்களுடைய ஆட்டம் எப்படி இருக்குன்னு ஆப்நெட்டுக்கு தெரியவே தெரியாது, ஆனா ஆப்பு மட்டும் கன்ஃபார்மா இருக்கும். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இதுல ஒரு தனி நபரை பார்த்து ஒரு அரசாங்கமே பயப்படுதுன்னா அது தளபதி விஜயை பார்த்து. விஜய் அவர்கள் உண்மையிலுமே இந்த வாரியர்ஸை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டார், ரொம்ப நெகிழ்ந்தார்னு சொன்னார். என் உறவுகளை போல கூட இருந்தவங்க கூட சில பேர் விட்டுட்டு போயிட்டான்னு வருத்தப்பட்டிருக்காரு, அது ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் என் உறவுகளை போல இவர்கள் நின்று அந்த உண்மைகளை எடுத்து போடக்கூடிய இந்த நபர்களை நான் உச்சி மிகுந்து பாராட்டுகிறேன்னு சொல்லி அவர் ரொம்ப சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காரு, ஆசுவாசப்பட்டிருக்காரு. நம்மளுது உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த வாரியர்ஸ்க்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நீங்கள் இல்லைன்னு வச்சிங்களேன், இது சாத்தியப்பட்டிருக்காது. மகளிர் கல்லூரி அதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்றதில்ல, கௌதமி, முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், தளபதி விஜயோடைய புகைப்படம் வந்தோடனே ஒரு நிமிஷம் அந்த இடமே பிளாஸ்ட்டு, கத்தி ஆர்ப்பரிச்சு நெக்ஸ்ட் போட்டோ. குடும்பத்தில் நிகழ்வை தாண்டி அது வெறும் ஒரு குடும்பத்தில் நிகழ்வுன்ற வார்த்தை ரொம்ப கம்மியாக தெரியுது அந்த வார்த்தை அவரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட உணவு எடுத்துக்கொள்ள மறுத்துட்டார், யாரோடையும் பேசாமல் தனிமையில் இருந்து ரொம்ப அழுது, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய மனப்போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ மீண்டு வந்திருக்கிறாரு. அந்த அவர் மீண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் களத்தில் இருந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய்க்கு சப்போர்ட்டாக நின்னது. அடுத்து இந்த வாரியர்ஸ், அவங்க தான் ரொம்ப மிக முக்கியமான காரணம். பாயிண்ட் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம் தேவ். தாவேக்கால அதிரடி மாற்றங்கள் நடக்க போறதா தகவல் வந்திருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, திரு விஜய் அவர்களோட நேரடி கட்டுப்பாட்டுல புதிய நிர்வாகிகள், அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்களை புதுசா நியமிக்க போறதா தகவல் வந்திருக்கு. அது உண்மையானா? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 2 வருஷமா நீங்கள் ஆடிட்டீங்க. ஓகே, இப்போ செகண்ட் இன்னிங்ஸை நாங்கள் ஆட போகிறோம். இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, பிளேயர்ஸ் புதுசு. ஆமாம், ஃப்ரெஷ்ஷான பிளேயர்ஸ். இவனுடைய ஆட்டம் எப்படி இருக்குன்னு ஆப்நெட்டுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் ஆப்பு மட்டும் கன்ஃபார்மாக இருக்கும். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஸோ நம்ம என்ன சொல்லணுன்னாக்கா, கைஸ் கெட் ரெடி. கெட் ரெடி ஃபோக்ஸ், இந்த ரஜினி சொல்கிற மாதிரி தான். கைஸ் கெட் ரெடி ஃபோக்ஸ், அதாவது அரசியல் களத்தில் அரசியல் சண்டைக்கு தயாராகுங்கள். இதில் ஒரு தனி நபரை பார்த்து ஒரு அரசாங்கமே பயப்படுதுன்னா அது தளபதி விஜயை பார்த்து. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டமும் பயப்படுதுனாக்கா அது டிவிகே வாரியர்ஸை பார்த்து. ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா பசங்க செய்யக்கூடிய இந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா, அப்பா. நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். விஜய் அவர்கள் உண்மையிலுமே இந்த வாரியர்ஸை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டார், ரொம்ப நெகிழ்ந்தார்னு சொன்னார். என் உறவுகளை போல கூட இருந்தவங்க கூட சில பேர் விட்டுட்டு போயிட்டான்னு வருத்தப்பட்டிருக்காரு, அது ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் என் உறவுகளை போல இவர்கள் நின்று அந்த உண்மைகளை எடுத்து போடக்கூடிய இந்த நபர்களை நான் உச்சி மிகுந்து பாராட்டுகிறேன்னு சொல்லி அவர் ரொம்ப சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காரு, ஆசுவாசப்பட்டிருக்காரு. நம்மளுது உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த வாரியர்ஸ்க்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நீங்கள் இல்லைன்னு வச்சிங்களேன், இது சாத்தியப்பட்டிருக்காது. ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய தகவலை உளவுத்துறை கூட எடுத்ததான்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயம் ரொம்ப பெரிய பக்கபலமாக டிவிகேக்கு இருக்குது. குறிப்பாக அன்பின் மகேஷ் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்செல்லாம் எடுத்து போடுவான்னு யாருமே பார்க்கல சார், எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். அந்த வீடியோலாம் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. அகல்யான்ற நாடகத்தில் 20 வருஷம் கழிச்சு முன்னாடி நடித்ததுலேருந்து ஒவ்வொரு தரவுகளையும் எடுத்து எடுத்து கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஒர்க்கு தொடர்ந்து செய்யுங்க. தளபதிக்கு பிடிச்சிருக்கு, எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. இந்த அதிரடி மாற்றம் செகண்ட் இன்னிங்ஸில் நம்மளுடைய வேலை, நம்மளுடைய விளையாட்டு எப்படி இருக்குன்னு நம்ம களத்தில் எதிரிகளுக்கு காட்டணும். குறிப்பாக தளபதி தனிநபர் தானே, அவர் வீழ்த்தையெல்லாம் நினச்சாங்கல்ல, நாங்கள்லாம் இருக்கிறோண்டா, எப்படி நாங்கள்லாம் இருக்கிறோண்டா அப்படின்றத நீங்கள் எப்படி காட்டணும்னா, அந்த வாரியர்ஸ் நீங்கள் இருக்கிற வரைக்கும் தளபதியோட கெண்டக்கால் அதை கூட பிடுங்க முடியாது. விஜய் மீறி பிடுங்குனா என்னன்னு சொல்லுவாங்க, என்ன பிடுங்கின்னு வாங்க, அதை போய் பார்த்துக்க. மீறி பிடுங்கினாலும் அவ்வளோதான் உன்னால் பிடுங்க முடியுமே தவிர அதை தாண்டி இந்த பசங்க இருக்க வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது.
சார் அப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் திரு விஜய் அவர்கள் தோண்டே போல இன்னும் உற்சாகமாக தான் இருக்காருன்றீங்களா அப்போ? இன்னும் வெறியோடு இருக்கிறாரு. நான் கேள்விப்பட்டது அதான். அதாவது அரசியல்லாம் காமிச்சிட்டிங்களே, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நீங்கள் ஆடிட்டீங்களே, செகண்ட் இன்னிங்ஸ் நான் ஆடுறேன்டா, அதுவும் பிளேயர்லாம் புது பிளேயரு, இந்த புது பிளேயரோட ஆட்டம் எப்படி இருக்குன்னு எதிரிக்கு தெரியாது. நீங்கள் மற்ற இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, ஜான் என்ன ஆட்டம் ஆடுவார், ஆதவ் எப்படி ஆடுவார், ஜான் ஆரோக்கியசாமி எப்படி ஆடுவார், புஷி ஆனந்த் எப்படி ஆடுவார்லாம் தெரியும். ஆனால் இப்போ இறங்க போகிற டீம் இவங்க ஆட்டம் எப்படி இருக்குன்னு ஆப்னருக்கு தெரியாது. அதுதான் ரொம்ப சிக்கல். குறிப்பாக சொல்கிறேன், இந்த 1000 தாமரை மொட்டுகளே ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களேன்னு சொல்லி எல்லாம் மொத்தமாக சேர்ந்து இப்போ கூத்தாடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த நபர் எல்லா நபர்களுக்கும் அது பெரிய சேலஞ்சிங் ரோலாக இருக்கும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா எதிரணி பிளேயருக்கு இப்போயே புளியை கரைச்சிருக்கும் போலேயே. புளிக்கே புளியை கரைக்குதான், அது தெரியுமா? ஒன்று ஊருக்குள்ளே புளின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கு தெரியுதா? அதுக்கே புளியை கரைக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும் அது என்ன புளி, எந்த இதெல்லாம் எடுத்த புளின்றதெல்லாம். கொட்டை எடுத்த புளியா சொல்கிறேன், அதெல்லாம் பசங்க எடுத்துருவாங்க, வாரியர்ஸ் எடுத்துருவானுங்க. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் சிறந்த பச்சோந்திக்கான விருது எந்த தலைவருக்கு கொடுக்கலான்னு சொல்லி இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட நபருடைய பேரெல்லாம் சிபாரிசு பண்ணியிருக்காங்களாம். அதாவது பச்சோந்தியோடைய சிறந்த பச்சோந்தி அப்படின்ற அவார்டை இவருக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இல்லை தம்பி, பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்களாம். என்னன்னா இதெல்லாம் வாடானா? ஏன் இருக்கக்கூடாதா தம்பி? நாட்டில் எவ்வளோக்கோ எதுக்கோ அவார்டு கொடுக்குறாங்க தம்பி. உங்களுக்கு வந்து அன்பில் மகேஷை வந்து அவருக்கு வந்து ஆஸ்கார் வரைக்கும் பரிந்துரை செய்யும் போது இதுக்கெல்லாம் பரிந்துரை செய்யக்கூடாதா? மந்திரி சார் அவரு, மந்திரி அமைச்சர் 6 மாதத்தில் எந்திரின்றாங்க மந்திரி எல்லாம். நீ அந்த சீனே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு தனியார் நிகழ்வு ஒன்று நடந்தது, நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு பார்த்தீங்களா? பார்த்தா அதை அதில் வந்து திரு விஜய் அவர்கள் ஃபோட்டோவும் திரு சீமான் அவர்களோட ஃபோட்டோவும் காட்டி யாருக்கா திரு விஜய் காட்டும்போது ஆரவாரமாக இருக்குது சவுண்டு, திரு விஜய் சீமானை காட்டும்போது சிரிக்கிறாங்களே சார். அது என்ன சார் காரணம்? இது அது சிரிப்பொலியில் போட வேண்டிய அர்த்தம், சிரிப்பொலியில் காட்ட வேண்டிய புகைப்படம்னு அர்த்தம். ஏன்னா மகளிர் கல்லூரி, இன்னும் சொல்ல போனால் இளைஞர்கள் வந்து ஆண்கள் தான் ஆரவாரப்படுத்துவாங்க விஜய்களை பயங்கரமாக அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்கிறீங்களே. மகளிர் கல்லூரி அதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு இருக்குல்ல, கௌதமி, முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அப்புறம் 10 ரூபா பால் பாட்டிலு அந்த மாதிரி சில நபர்லாம் கலந்துக்கிட்டாங்க. எல்லா நபரும் கலந்துட்டு இருக்கும் பொழுது தளபதி விஜயோடைய புகைப்படம் வந்தோடனே ஒரு நிமிஷம் அந்த இடமே பிளாஸ்ட்டு, கத்தி ஆர்ப்பரித்து தமிழிசை அக்கா வந்து அதை எதுவுமே சொல்ல முடியாமல் நெகிழ்ந்து போய் அதுலேயும் பிஜேபியோட டாக்டிஸை காட்டுறாங்க. அந்த அக்கா தம்பி கையில் வேல் இருந்து தான் பிடிச்சின்ட்டு. சரி, வேல் என்ன செய்யும், அதோடைய வேலையை செய்யும். இப்போ நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் அது ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம இந்த இப்போ புதுசாக ஒரு அவார்டுக்காக பரிந்துரை செய்ய போகிறாங்கன்னு சொன்னோம்ல, அந்த நபர் சீமானுடைய புகைப்படம் காட்டினவொடனே சிரிக்குதுங்க பிள்ளைங்க, விழுந்து 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 சிரிக்குதுங்க. கட்டி பிடிக்க ஆளே இல்லாமல் மரத்தை கட்டி பிடிச்சிட்டு ஒரு ஆள் நிற்கிறான்ற ஃபோட்டோ வேறு வச்சுட்டாங்களா? அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே அண்ணன் தான் நல்லா கட்டி பிடிவார். இது என்னப்பா? இல்லை ஒன்றும் இல்லை சொல்லுங்கள். ஆமாப்பா, அண்ணன் டக்குன்னு உடனே கட்டி, நீ பார்த்தது இல்லையா? மரத்தை கட்டி பிடிச்சாரு பார்த்தேன். நான் விளையாட்டுக்கு சொல்ல தம்பி, நீங்கள் அண்ணனை போய் சந்திங்களேன். முதல்ல யாராக இருந்தாலும் கட்டி பிடிச்சி ஒரு புகைப்படம் எடுத்துருவார். நல்ல விஷயம். கட்டி பிடிக்காமல் புகைப்படம் எடுத்ததே கிடையாது. அவர் புகைப்படம் எடுக்குனாலே யாரையாவது கட்டி பிடிச்சா தான் எடுப்பார். அந்த புகைப்படத்தை பார்த்தோன்னே பிள்ளைங்க விழுந்து விழுந்து சிரிச்சு, அக்கா வேற எவ்வளோ மேட்ரு இருக்குது. அது தமிழிசை அக்கா சொன்னதை தான், எதுக்கு அண்ணன் வந்து மரத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்காருன்னு தெரியல அப்படின்ட்டு. இயற்கை மீது ஆர்வம் சார், இயற்கையாக பல ஆர்வம் அவருக்கு இருக்குது, அது தெரியுமில்ல. அதுதான் அவருக்கு சிக்கலை ஏற்படுத்துச்சு. ஸோ அதனால் எல்லா நபர்களும் எவ்வளோ சிக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டாங்கன்னா, அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது இந்த பக்கம் அண்ணனை காட்டும் பொழுது காளியம்மாளம் ஃப்ரேம் வைக்கிறான், விஜய் காட்டி இந்த பக்கம் ஆர்ப்பரிக்கும் பொழுது அங்கே வந்து பால் பாட்டிலுக்கு ஃப்ரேம் வைக்கிறான். குழந்தை ஒன்று இருக்கும், அந்த குழந்தைக்கு ஃப்ரேம் வச்சாங்க. அப்படியே எத்துக்குச்சு, அவசரப்பட்டோமோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீ யார் கூட இருக்கிறன்றதை பொறுத்து உன்னோட அங்கீகாரம், உனக்கான மேன்மை எல்லாம் கிடைக்கும். இன்றைக்கி ஆளுகிற நபரோட உட்காந்துக்கிட்டு நீ அழிச்சாட்டியம் பண்ணானா, ஆனால் மக்கள் யார் கூட இருக்கிறான்றதை பார்க்குறாங்கல்ல, கண்கூட தெரியுதுல. கரூர் சம்பவம் திரும்ப திரும்ப எதை காட்டுது பாருங்களேன். எல்லா நபரும், பாதிக்கப்பட்ட நபருக்கு உயிரை இழந்த பறி கொடுத்த நபர்கள் அத்தனை பேரும் விஜயின் பக்கம் நிற்கிறாங்க. இன்றைக்கு ஒட்டுமொத்த ஊடகமும் பார்த்தீங்கன்னாக்கா விஜயை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக அந்த கரூர் துயர சம்பவத்தில் வந்து ஒருத்தர் பலியானார். அவரோட தங்கைகிட்ட வந்து திரு விஜய் அவர்கள் வந்து வீடியோ காலில் பேசினதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, உங்கள் அண்ணனை வந்து இழந்தாச்சு, உனக்கு ஒரு அண்ணனா நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நபர்களையும் சந்தித்து பேசுவதற்கு தொடர்ச்சியாக அனுமதி கேட்டுட்டு இருக்கும் பொழுது அனுமதி மறுக்கப்படுகிறது. இங்கு சட்ட ரீதியாக அனுமதி கொடுப்பதில் இன்னும் காலதாமதம் ஏற்படுகிறது. இவர்கள் காலதாமதம் ஏற்படுத்துகிறாங்கிறதுக்காக நம்ம வந்து இதை கடத்தி கொண்டு போகிறது சரி வராதுன்றதுனால விஜய் அவர்கள் முதல்ல வந்து நம்ம காணொலி மூலமாக முதல்ல பேச ஆரம்பிச்சிருவோம். ரெண்டாவது, அந்த குடும்பத்தினருடைய ஒட்டுமொத்த பேங்க் டீட்டெயில்ஸே வாங்கியிருக்கிறாரு. ஸோ முதல்ல பணத்தை வந்து
கிரெடிட் பண்ணிடுவாங்க அக்கௌண்ட்டில் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒவ்வொரு நபர்களுக்கும் இவர் நான் அண்ணனா நிற்கிறேன்னு சொல்கிற அந்த வார்த்தை எதுக்குனாக்கா, எல்லா நபருமே அவரை உறவாக பார்த்து தான் நீங்கள் வந்து உளவியல் சிக்கல் நம்ம சொல்லியிருக்கிறோம். கிட்டத்தட்ட அவரை எல்லாரும் உறவாக பார்த்து அவரை பேரன்பு கொண்டு நேசித்து இவ்வளோ பெரிய பெருந்துயரம் ஏற்பட்ட பொழுது ஒரு நபருமே விஜயை குறை சொல்லாமல் யார் மீது குறைன்றதை வந்து இங்கே மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி மீதும் காவல்துறை மீதும் அதிகாரத்தின் மீதும் குறை சொல்லிக்கிட்டு இருக்க காணொலியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னும் பொழுது இப்போ எவ்வளோ பெரிய சப்போர்ட் வந்து விஜய்க்கு கொடுக்குறாங்க. விஜய் அவர்கள் ரொம்ப உடஞ்சி போனதே எதனால் தெரியுங்களா? இவரும் உறவாக பார்க்குறாரு, அவங்களும் உறவாக பார்க்கும் பொழுது கண்ணுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத சூழல் தான். குடும்பத்தில் ஒரு நிகழ்வு மாதிரி, குடும்பத்தில் நிகழ்வை தாண்டி அது வெறும் ஒரு குடும்பத்தில் நிகழ்வுன்றத வார்த்தை வந்து ரொம்ப கம்மியாக தெரியுது அந்த வார்த்தை அவரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட உணவு எடுத்துக்கொள்ள மறுத்துட்டாரு, யாரோடையும் பேசாமல் தனிமையில் இருந்து ரொம்ப அழுது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய மனப்போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ மீண்டு வந்திருக்கிறாரு. அந்த அவர் மீண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் களத்தில் இருந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய்க்கு சப்போர்ட்டாக நின்னது. அடுத்து இந்த வாரியர்ஸ் அவங்க தான் ரொம்ப மிக முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்து அரசியல் தலைவர்கள் இதை கையாண்ட விதம். ஸோ நம்ம வந்து என்னானாலும் சரி இதற்கு மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று சம்பவம் இதற்கு மேலே தான் வந்து என்ன சொல்கிறது அரசியல் களத்தில் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஆட்டம் வந்து எந்த மாதிரியான ஆட்டமாக இருக்கணும்னு இப்போ ரொம்ப நுட்பமாக உட்காந்து சில திட்டங்களை வடிவமைத்து இதுக்கு முன்னாடி இந்த நபர்கள்லாம் இப்போ இல்லை, புதுசாக எக்ஸ்போர்ட் ஆன நபர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகிறாங்க. நீங்கள் பாருங்களேன், கம்பேக் வந்து வேறு லெவலில் இருக்கும். சொல்கிறது பார்த்து இந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பேக் ஆனால் கூட செகண்ட் இன்னிங்ஸில் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்குல்ல சார்? ஆமாம் தம்பி, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினது ஃபுல்லாகவே இவர்கள் 2 வருஷமாக நீங்கள் ஆடிட்டீங்க. இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் தான் நான் ஆட போகிறேன். ஆனால் புது பிளேயர்ஸு அதுதான் இவங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இந்த பிளேயரோட ஒவ்வொரு பிளேயரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியாது, எப்படி பால் போடுறதுன்னு தெரியாதா? ஒவ்வொரு பிளேயரோட ஸ்ட்ராட்டஜி இவங்களுக்கு இன்னும் தெரியாது. இந்த ஆளுங்கட்சி நபர்களுக்கு தெரியாது, கூட்டணி நபர்களுக்கு தெரியாது. இந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாதனால தான் முழிப்பானுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வியூகம் வகுத்து அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்ட்டு. இதற்கு மேலே பாருங்களேன், சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வாரியர்ஸோடைய விளையாட்டுமே இனிமேட்டு ரொம்ப அதிரடியாகவும் இருக்கும். ஆனால் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் காவல்துறை அதிகாரி ஒரு வரதராஜன்ற ஒரு கட்சியும் வச்சு நடத்துறாரு. அவர் வந்து திரு விஜய் அவருக்கு வந்து ஆதரவாக ஒரு வீடியோ போட்டதா கைது செய்யப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஆமாம், நீதிமன்றத்தை குறித்து தீர்ப்பை குறித்து விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கைது பண்ணதாக செய்தி பார்த்தேன். நான் இப்போ தான் பார்த்தேன் அவர் கைது செஞ்சுருக்காங்கன்னு. பட் ஆனால் கூடுதலாக அதில் ஒரே ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இப்போது நமக்கு வந்து நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்துடுது. தீர்ப்பு வந்த பிறகு இந்த தீர்ப்பை கொடுத்து இந்த விசாரணை குறித்து எங்களுக்கு போதிய அளவில் திருப்தி இல்லைன்னு சொல்லும்போது தான் அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க. அப்போது ஒரு தீர்ப்பை பற்றி பேசவே கூடாதுன்னா இவங்க எதுக்கு அடுத்த நீதிமன்றம் போகணும்? இதில் எனக்கு சிக்கல் இருக்குது, இதில் வந்து எனக்கு வந்து நியாயம் கிடைக்கல, இதில் வந்து சில ஆதாரப்பூர்வமான தகவலை வந்து போதிய ஆதாரத்தை அவங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்க, ஸோ அல்லது எங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்து வைப்பதற்கான போதிய அவகாசம் இல்லாமல் தீர்ப்பு வந்துருச்சுன்னு சொல்லி பல வாதங்களை முன் வச்சு தான் அவங்க உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எல்லாத்துக்கும் போகிறது. அப்போது ஒரு கருத்து நீதிமன்றமே கொடுத்திருந்தாலும் அது திருப்தி இல்லாத பட்சத்தில் நம்ம அடுத்தடுத்து மேல்முறையீடு செய்வதற்கு சட்டத்தில் வழிவகை இருக்கணும் பொழுது அந்த கருத்தை அடுத்தடுத்த விஷயமாக பேசுவதன் மூலமாக சில சிக்கலோ அல்லது அதை குறித்து விமர்சிப்பதனால சில சிக்கலோ ஏற்படுதுன்னும் பொழுது இது சட்டத்தில் இதில் முதல்ல அனுமதி இருக்கா இல்லையான்றதை இன்றைக்கி வந்து சட்ட வல்லுநர்கள் விளக்கணும். ஏன்னா நம்ம அது சம்மந்தமாக வந்து தெரியாமே பெரிய கருத்து சொல்ல முடியாது. பட் ஆனால் சட்டம் இதுக்கு என்ன சொல்லுதுன்றத ஒரு சிறந்த வழக்கறிஞர்களை கொடுத்து விசாரிச்சுட்டு அதை குறித்து பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. பட் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மீண்டும் வந்துடுவாங்க. ஏன்னா அவர் காவல் அதிகாரியாக இருந்திருக்கிறாரு, அவர் சந்திக்காத வழக்கு கிடையாது, அவர் அரெஸ்ட் பண்ணுறது ஆள் கிடையாது. நம்மளுக்கு பார்த்துக்கலாம். இல்லை, என்னோட கேள்வி இது என்னன்னா பர்சனல் கேள்வி, இது விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டதான்ற கேள்வி வருதுண்ணா. இதை பற்றி பேசவே கூடாதா? நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லிடுச்சுன்னா பேசவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் இன்றைக்கி வந்து இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லுகிறார்கள். பில்கிஸ் பானு வழக்கில் வந்து பில்கிஸ் பானுவை பாலியல் பலாத்காரம் செய்து அவர்கள் குழந்தைகளை கொன்ற 11 நபர்களை விடுதலை செய்தார்கள். அதற்காக நம்ம அதை குறித்து பேசவே கூடாதுனாக்கா இதை நம்ம எப்படி எடுத்துக்கணுன்றது தான் நீங்கள் பார்க்கணும். விருப்பத்தின் பேரில் வந்து இன்னொருத்தன் முன்னாடி கூட இன்னொருத்தன் இருந்தாக்கா அது வந்து சட்டத்தில் வந்து பிரச்சனையே கிடையாது, அனுமதிக்கிறது அப்படின்னு ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சுன்னா அப்போ இதை குறித்து பேசவே கூடாதுனாக்கா நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்றதுனாலே அது சரி, நம்ம அதை குறித்து பேசவே கூடாது அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா இது சரியா தப்பா? இதெல்லாமே வந்து நம்ம வந்து மறுபடியும் ஒரு சட்ட வல்லுநர்களை வச்சு ஒரு விவாத பொருளாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அவங்கள்ட்ட கலந்துரையாடல் செஞ்சுட்டு இதை குறித்து நம்ம பேசலாமா வேணாமான்ற கருத்து தெரிவிச்சுட்டு பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் எவ்வளோ காலத்திற்கு இதை கொண்டு போக முடியும்? அதிகபட்சம் ஒரு 6 மாதம், 6 மாதத்துக்கு அப்புறம் கேம் சேஞ்ச் ஆயிருமே, ஃபுல்லாக ஆட்டமே மாறிடுமே, களம் மாறிடுமே. தம்பி நீங்கள் சொன்னது போல் விளையாட்டுக்கு சொல்லலை,
டிசம்பரில் உச்சபட்சமான அரசியல் மாற்றம் நிகழும். இதில் பெரும் பங்கு யாருக்கு இருக்கும்னாக்கா வர்ண பகவானுக்கும் இருக்கும். நீ அப்படி வரீங்களா? எஸ் 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 வர்ண பகவானுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணி கணக்குகள் மாறும். அதற்கு பிறகு சில அரசியல் தலைவர்களுடைய என்ன சொல்கிறது உடல்நிலை அவங்களுக்கு வந்து இப்போவே 2 முக்கிய அரசியல் தலைவர்கள் வந்து மருத்துவமனை அனுமதிப்பட்டிருக்காங்க. ஸோ அவருடைய செயல்பாடு களத்தில் வந்து குறைஞ்சிருக்கும் பொழுது அதற்கு அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து இந்த கட்சியை யாரோட இணைக்கலாம், யார் கூட போகலாம்ன்ற ஸ்ட்ராட்டஜிலாம் நிறையா இருக்குது. ஸோ பல ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ இனிமேட்டு செகண்ட் இன்னிங்ஸில் விஜய் ஆடக்கூடிய ஆட்டம் என்பது நிச்சயமாக பெரிய கூட்டணிகளை தன்வசப்படுத்தும். அதற்கு பிறகு இந்த இயற்கையும் பார்த்திங்கன்னா விஜய்க்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும். திமுக இந்த முறை ஒரு பெரிய கூட்டணியை தக்க வைக்க முடியாமல் ஒரு திணறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இயற்கையும் அவர்களுக்கு எதிராகத்தான் நிற்கும். விஜய்க்கு எதிராக நின்ற அத்தனை நபர்களுமே விஜய்க்கு சாதகமாக மாறக்கூடிய சூழல் வந்து டிசம்பரில் ஏற்படும். ஸோ அடுத்த 3 மாதம் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் ஏற்படும். நீங்கள் வர்ண பகவான் பற்றி சொன்னீங்க. வர்ண பகவான் அவரோட வீரியத்தை காட்டுறதுக்கு முன்னாடியே முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆய்வுலாம் பண்ணிட்டார் சார். மழைநீர் வடிகால் அதெல்லாம் எப்படி இருக்குன்றதை ஆழ்வார்பேட்டை எல்லாம் போய்ட்டு ஆய்வு தான் பண்ணியிருக்காரு. ஸோ சென்னையில் இந்த வாட்டி தண்ணி தேங்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆழ்வார்பேட்டை மட்டும் தான் சென்னையா? அப்படி கிடையாது. ஆழ்வார்பேட்டை ஏன் ஃபஸ்ட்டு போயிருக்காரு? ஆழ்வார்பேட்டை ஆண்டவா வேட்டியை போட்டு தாண்டவா யார் தம்பி? கமல். அவருக்காக தான் போயிருக்காரு. ஏன்னா அவருடைய தொகுதிக்கு இவர் போயிருக்காரு. கரூருக்கு கமல் போயிருக்காரு. புரிஞ்சா உங்களுக்கு? அதுவும் கமலஹாசன் முன்னாடி சொன்னது 11 மணிக்கு ஆட்சி எடுத்தால் 11:05க்கு மணல் வண்டி எடுத்துகிட்டு போகலாம், தடுக்கிற அதிகாரி வந்து இங்கே இருக்க மாட்டான்னு செந்தில் பாலாஜி சொல்கிறாருன்னா அப்போ எந்த டோனில் சொல்கிறாருன்னு சொல்லி அவர் விமர்சிச்சிருந்தார். கமலஹாசன் அவர் வந்து ஒரு தற்கொலைத்தனமாக பேசுகிறான்னு சொல்லி செந்தில் பாலாஜி விமர்சிச்சிருந்தார். இப்போது வந்து கமலஹாசன் அங்கே செந்தில் பாலாஜியோடு சேர்ந்து பயணப்பட்டது, அந்த மக்களை சந்தித்தது, அதற்கு பிறகு அவர் கொடுத்த காணொலிலாம் பார்க்கும் பொழுது நிவாரண தொகையெல்லாம் கொடுத்துருக்காரு சார். யாரும் வீட்டில் இருக்காத 11:05 ஆரம்பிச்சுட்டு நான் கிளம்புன்றார் அவர். புரியுங்களா? நீ வண்டியை கட்டிட்டு கிளம்பு, மாட்டு வண்டி இல்லாதவன் டிராக்டரில் கிளம்பு, எதுவுமே இல்லாட்டி டிவி ஸ்விஃப்ட்டில் கோணி மூட்டை எடுத்துகிட்டாவது கிளம்பு, அதான் அவர் சொல்கிறாரு. புரியுதுங்களா? இவர் டார்ச்லைட்டை கொண்டு போய் இங்கே உதயநிதி கையில் கொடுத்துட்டு இவர் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காருன்னும் பொழுது தான் சொன்னல கூட்டணி கலர்கள் ட்ரமாட்டிக்காக சேஞ்சஸ் ஆகும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஆழ்வார்பேட்டை ஆண்டவா எந்த பக்கம் இருப்பார்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்கு சிரிப்பு அடக்கிட்டு தான் நான் கேட்குறேன். ஒரு யூடியூப் சேனல் வந்து ஒரு தம்பிட்டு வந்து அவர் வந்து அந்த கூட்டத்தில் போயிட்டு அடி வாங்கிட்டு கையை காலெல்லாம் உடச்சிக்கிட்டாரு. கரூர் சம்பவம் அப்படி கேட்குறப்ப இந்த மாதிரி எங்கள் தாய் மாமா அவர் மாமாவோட போனேன் பக்கத்தில் அவங்க அப்பாவும் இருக்க பார்த்து அதாவது இவன் என்ன நினச்சிட்டு கேட்குறான்னா விஜய்க்கு எதிராக வந்து அந்த குடும்பமே வந்து பயங்கரமாக ஆதங்கத்தை கக்கும். ஏன்னா அந்த பையனுக்கு ஒரு கை முறிவு ஏற்பட்டிருக்கு, முகம் ஃபுல்லாக காயம் ஏற்பட்ட பொழுது உங்கள் பையனை வந்து யார் கூட்டு போனது? அவங்க மாமா கூட்டு போயிட்டாரு. அவங்க மாமா கூட்டு போனது உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியாது. அந்த நிகழ்வுக்கு வந்து விஜய் வராருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுதான் நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க? நானும் போயிருப்பேன். என்னது இவன் பயங்கர சாக்காடு. நீ ஏதாவது கண்ணப்பட திட்டுவேன்னு பார்த்தா நீயும் சேர்ந்து போயிருப்பேன். தொங்கிட்டு இருந்துச்சு பார்த்து நானும் போனது சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் கையை. அந்த ஆமா அந்த பையன் சின்ன பையன், அவங்க அப்பாவும் நானும் வந்திருப்பேன்னு அவன் அந்த மகிழ்ச்சியில சிரிக்கிறான் பார்த்துக்கோ. அப்போ இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. இங்கே தன் மகன் கை உடஞ்சிருக்கு, முகம் ஃபுல்லாக காயம் ஏற்பட்டிருக்கு, அதில் அவன் உயிர் பொழைச்சி வந்ததே பெரிய விஷயம். ஆனால் அதை தாண்டி நேசிக்கிறான் பாரு, உறவாக நேசிக்கிறான் பார்த்தியா விஜய் அவர்களை, தளபதி அவர்களை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்கல பாருங்க. மரணித்த குடும்பமும் விட்டு கொடுக்கல, அடிப்பட்ட குடும்பம் விட்டு கொடுக்கல. இதுதாண்டா அடி, இது தாண்டா திமுக அப்படின்ற மாதிரி பாடுற அடி தாண்டா தளபதியே. நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த பையன் சாக்காட்ட அவனே எதிர்பார்க்கல. என்னது நீ வந்திருப்பியாப்பா, சொல்லியிருந்தா சேர்ந்தே போயிருக்கலாமேப்பா அப்படின்ற மாதிரி திட்டு வரணும் தான் பார்த்தா ஷாக்காயிட்டானா. நெறியாளர் தான் இந்த கடைசியில் செம ஷாக்கானது நெறியாளர். அந்த பையன் ஒரு மாதிரி திணறிட்டு அடுத்த கேள்விக்கு போயிட்டான். பட் இங்கே நரேட்டிவ் செட் பண்ணி இந்த ஊடகவியலாளர் போர்வையில் பல நபர்கள் வந்து கரூரில் போய் குத்த வச்சு உட்காந்து பாதிக்கப்பட்ட நபரை பேட்டி எடுக்கிறேன்னு சொல்லி அவன் இஷ்டத்துக்கு என்னென்னத்தையே எடுத்து போட்டான். பட் எதுவுமே 10 காசுக்கு பிரயோஜனப்படல. செல்ஃபி எடுக்கலன்னு இல்லை, அந்த மாதிரி வந்து வேலைக்கு ஆகலை. அப்போது கிரவுண்ட் ரியாலிட்டி தான். தளபதியை பேரன்பு கொண்டு நேசிக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய தருதலைகளை, இங்கேருந்து இருக்கக்கூடிய மோசமான ஊடகங்கள் பேரில் இருக்க எல்லா நபரையும் விரட்டுவதற்கு தயாராகி விட்டார்கள் மக்கள். பொழுது உங்களால் நான் முன்னாடியே சொன்னதான், தளபதியோட கெண்டகாலே அதை கூட பிடுங்க முடியாது. அப்படியே நீ பிடுங்கினாலும் உன்னை என்ன பிடிக்கணுமா கமெண்ட்ல போய் பாரு. தாவேக்கால வந்து அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருன்றது வந்து ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது. வர்ச்சுவல் வாரியர்ஸும் அந்த சஸ்பென்ஸோடு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்ப்போம். வர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டும் இல்லை, அதிக யார் சஸ்பென்ஸாக இருப்பா? ஆளுங்கட்சி தான். ஏன்னா ஏற்கனவே ஆட்டம் கண்டுட்டு இருக்கிறது அவங்க தான். ஸோ வாரியர்ஸ் குஷியாக இருப்பானுங்க. ஏன்னா அவங்க வந்து அவர்களுடைய செயல்பாடு தான் தளபதியை இன்றைக்கி வந்து ஆசுவாசப்படுத்தியிருக்கின்றத நிதர்சனமான உண்மை. நம்மளது கைஸ் கெட் ரெடி. அதான் நான் சொல்கிறேன், தயார் மனநிலையில் இருங்க. எல்லா தரவுகளும் எடுத்து ரெடியாக வைங்க.
அடுத்து இனிமேட்டு நான் சொல்கிறது அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த கேம். ஓகே. ஸோ அடுத்த வாரத்துலேருந்து நம்மளுடைய செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஃபுல் ஃப்ளெஷ்டாக இறங்கி அடிக்கிறோம், கேப்பே இல்லாமல் அடிக்கிறோம். நீங்கள் எப்படி கரூர் சம்பவத்துக்கு பக்கபலமாக நின்னீங்களோ அடுத்த 6 மாதம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் பக்கபலமாக நிற்கிறீங்க. இவங்க முடிக்கிறோம், ஆட்சியை மாற்றோம், நம்ம தளபதி கையில் கொண்டு போய் வெற்றியை ஒப்படைக்கிறோம்ன்றதான் அடுத்த கட்ட நகர்வாக இருக்கணும். பொறுத்து இருந்து பார்ப்போண்ணா. நன்றிண்ணா. நன்றி தம்பி.